இனிதான நல்ல நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த காலவெளியிலே மீண்டுமாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சொல்கிறீங்க கர்த்தர் ரொம்ப நல்லவர்? ஆமென். ஹல்லேலூயா. சரி, வேத பகுதிக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 14வது வசனத்தை. அப்பொழுது அவனை குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அல்லேலூயா. போதும். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனிதனை பிடிக்க, ஒரு மனுஷனை கைது பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்களாம்? பலத்த இராணுவம். என்ன இராணுவம்? பலத்த இராணுவம். பலத்த இராணுவம். யாரை? எலியாவை கைது பண்ணுவதற்காக, எலியாவை பிடிச்சிட்டு போகிறதுக்காக. மலையை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், குதிரைகளும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பி இரவோடு இரவாக மலையை என்ன செய்தார்கள்? சுற்றி வளைத்து கொண்டார்கள். யாரை கைது பண்ணுறதுக்கு? ஒரே ஒரு மனிதன், எலியாவை கைது பண்ணுவதற்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்மை சுற்றி அநேக பிரச்சனைகள் உண்டு. அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, குடும்ப காரியங்களில் பிரச்சனை. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கூட்டங்கள் மிகவும் அதிகம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம், இந்த ஆசீர்வாதமான வசனத்தை பெற்றிருக்கிற நாம் எதை குறித்தும் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அடுத்த வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்பட்டு போகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கே எப்படி நடக்குது? என் குடும்பத்துக்கே எப்படி நடக்குது? எனக்கே எவ்வளோ பிரச்சனை வருது? நான் ஜெபிக்கிறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, தேவனை தேடுறேனே, என் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேனே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்குறேனே, கர்த்தரை கனம் பண்ண வேண்டியதை கனம் பண்ணுகிறேனே, ஐயோ ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னவென்றால், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குது? ஏன் வாழ்க்கையில் ஒரு துன்பங்கள் நடக்குது? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, துன்பத்துக்கு மேலே துன்பம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், வேதனைக்கு மேலே வேதனை, என்னை சுற்றி 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 இப்போ தான் ஒரு பிரச்சனையை தாண்டி ஒரு பெருமூச்சு விட்டால் அடுத்த பிரச்சனை அடுத்த காலம் ரெடியாக நிற்குது. இப்படி அநேக சுற்றி நிற்கிறதான காரணங்கள் உண்டு. இந்த வேலைக்காரன் எழுந்து அதிகாலமே பார்க்கிறான், தன் மலையை சுற்றிலும் பெரிய இராணுவம் சுற்றி நிற்கிறது. யாரை கைது பண்ணுவதற்கு? தன் எஜமானாகிய எலியாவை கைது பண்ணுவதற்கு. அல்லேலூயா. எலிசாவை கைது பண்ணுவதற்கு என்ன செய்கிறாங்க? சுற்றி நிற்கிறாங்க. இப்போ வசனம் சொல்லுகிற, தேவனுடைய மனுஷனை சுற்றி நின்னாலும் இங்க கர்த்தருடைய மனிதர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு 16 வசனம், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், நமக்கு பெரியவர். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் பெரியவர். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் பெரியவர். தேவைகளை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் பெரியவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், நடக்காது இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 17 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும்
அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை சுற்றி யாரும் இல்லைன்னு. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நமக்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நினைக்கல யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எங்கே எந்த உறவுக்காரங்க இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, பந்தக்காரங்க இல்லை, எங்கள் நேசிக்கிற ஒருத்தர் இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன், ஆதரவற்று இருக்கிறேன் சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கண்ணு திறக்கணும், நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். நம்மை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறதை, தேவ பிரசன்னம் இருக்கிறதை, தேவன் மகிமை இருக்கிறதை, தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறத கர்த்தர் நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திரள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணு திறக்கணும், நான் கண்ணை திறந்து பார்க்கணும். இயேசு என் கூட இருக்கிறாரு. பாடல் பாட, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதங்களையும் செய்வார். என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். தேவனுடைய மனுஷன் பயப்படலை பிரச்சனையை பார்த்து. தேவனுடைய மனுஷன் சோர்ந்து போகல பிரச்சனையை பார்த்து. எத்தனை பேர் வந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆவியின் பலன் உங்க கூட இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லு, கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். தேவனாய் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? உங்களுக்குள்ளே மகிமையாய் இருக்கிறார். மகிமையாய் இருக்கிறார், உங்களுக்குள்ளே மகிமையாக இருக்கிறார். இதை மறந்து போக வேண்டாம். கொலோசியர் 1:27 வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. அவர் எனக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ரகசியம். அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார், என்னை சுற்றி இருக்கிறார், என்னை வளைந்து கொண்டிருக்கிறார், சத்துரு தொடாதபடி நீ வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என் குறைவை நிறைவாய் மாற்றுவது கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சில நேரங்களில் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாத மறந்து போய்ட்றோம். பிரச்சனை பார்த்தோன்னே உட்காந்து அழுகிறோம். சூழ்நிலைகள் பார்த்து நம்ம வேதனைப்படுறோம். நம்மளுடைய எதிர்மறையாக நடக்கிற சம்பவங்களை பார்த்து கலங்கி நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களோடு கூட இருப்பதே அந்த ரகசியம். அவர் மகிமையாக இருக்கிறார். மகிமை உள்ள தேவன், மகிமை நிறைந்த கர்த்தர், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசமாக இருக்கிறார். அப்போ அந்த மகிமை நிறைந்த தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாக இருக்கிறார், உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவ ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது அந்த மகிமையின் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவரோடு பேசணும், ஆவியானவரோட நடக்கணும், ஆவியானுடைய சித்தத்தை செய்யணும். ஆவியானவர்களோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதையும், சத்துருக்கள் எவ்வளவாய் மடிந்து போகிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 11, 12. சகல ஜனங்களுக்கும் பிரத்யேகமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களை சுற்றிலும் நீ எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். இந்த மலையை சுற்றிலும், எந்த மலையை சொல்றாரு? சீனாய் மலையிலே. சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை இறங்க போகிறது. இந்த மலையில தேவ பிரசன்னம் இறங்க போகிறது. யாரும் என்ன செய்யக்கூடாது? மலையை சுற்றிலும் வரக்கூடாது. கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். ஆடுகளோ மாடுகளோ மிருகங்களோ எந்த மனிதர்களோ என்ன செய்யக்கூடாதான்? அந்த மலைக்கு பக்கத்தில் போகக்கூடாது.
தேவ பிரசன்னம் இறங்குகிறது. யாரோட பேச போகிறாரு? மோசேயோட பேச போகிறாரு. யாரோட பேச போகிறாரு? மோசேயோட பேச போகிறார். மோசேயோட பேசுற 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதே இடத்துல 18ஆம் வசனத்தை 18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியாய் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூலகையில் புகை மேல் எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. தேவனுடைய மகிமை எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. தேவன் எவ்வளோ மகிமை உள்ள தேவன் என்று பாருங்க. தேவன் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் என்பதை பாருங்க. அந்த இடம் முழுவதும் நிரம்பியது தேவ பிரசன்னத்தினால, தேவனுடைய மகிமையினால. இப்போ அந்த மகிமையின் தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சீனாய் மலையில இறங்கின அதே தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள். அண்ட சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் உன்னை உள்ளங்கைகளில் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஒருவனும் உன்னை தொட முடியாது என்றால் தேவனுடைய மகிமை உனக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. நீ நினைக்கிற சாதாரணமான ஆளு, என்கிட்ட வசதி இல்லை, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, நான் சாதாரண கூலி வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், சாதாரண இடத்துல இருக்கிறேன். இல்லை, சொல்லாதீங்க. தேவனுடைய மகிமை உள்ள மக்கள் நாம். தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள் நாம். மற்ற ஜனங்களை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். ஏனென்றால் தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கும்னா அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிப்போமானால், அப்போஸ்தலர் 5:15-16 வசனங்களை வாசிப்போம். 15-16. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டுகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர்வேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சத்தம் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சுற்று பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவியினாலும் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமை கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இதுதான் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை அற்புதங்களை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை அற்புதங்களை செய்ய வைக்கும். யாரு? பேதுருவோட. பேதுரு இயேசு மறுதலித்து போனவன். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவன் பெற்றுக்கொண்டானோ, தேவனுடைய மகிமை அவனுக்குள்ள வந்ததோ, அந்த தேவனுடைய மகிமை அவனுக்குள்ள வந்தபோது அவனுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். எது பட்டுங்க? நிழல் பட்டு. அப்போ தேவனுடைய மகிமை எவ்வளவாய் நிறைந்திருக்கிறது. சீனாய் மலையிலே இறங்கின மகிமை, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பேதுரு மேல் இருந்த மகிமை, கொலோசியர் புத்தகத்தில் வாசித்தோம். அந்த மகிமை உங்களுக்குள் இருக்கிறது என்று வாசித்தோம். இந்த மகிமை எனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் என் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருந்து புறப்பட்டு போகணும். அற்புதங்களை கொண்டு வரணும். அதிசயங்கள் நடக்கணும். நான் யார் வீட்டுக்குள்ள போறேனோ அங்கே அற்புதம் நடக்கணும். சுகம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். சத்தத்தை காணமே. ஹல்லேலூயா. இந்த மகிமையை பெற்றவர்கள் நாம். பேதுருக்கு மட்டும் நடக்கல அந்த மகிமையின் அற்புதங்கள். நமக்கும் கர்த்தர் அந்த அற்புதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த தேவனுடைய மகிமையை அனுபவிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். வசனம் சொல்கிற, பேதுரு நடந்து போகையில் நிழல் பட்டு வியாதியஸ்தர்களை என்ன செய்தார்களாம்? கடத்தினார்கள். எருசலேமுக்கு எல்லாம் கூட்டிட்டு வராங்க பேதுரை பார்ப்பதற்கு, பேதுருடைய நிழல் படுவதற்கு. அங்கங்கே என்ன செஞ்சுட்டாங்களா? வச்சுட்டு போயிட்டாங்களாம். அப்படிதான் சொல்லுது வசனம். என்ன சொல்லுது? கிடத்தினார்கள். அங்கங்கே போட்டு போயிட்டாங்க. நிழல் பட்டு சுகமானார்கள். அல்லேலூயா. 16 கடைசி பகுதி சொல்லுது, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? குணமாக்க. எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கினார். ஒருத்தருக்கு ஒரு கர்த்தர் விடலை. எல்லாருக்குள்ள சுகம், எல்லாருக்குள்ள விடுதலை. அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் இன்றும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் இன்னும் உங்களுக்குள்ள வாசமனுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும்போது, நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சத்தத்தை காணமே. ஹல்லேலூயா.
அவன் வீட்டில் துன்பம் இருக்குது, நம்ம வீட்டில் துன்பம் இல்லை. 2 பேருக்கும் காய்ச்சல் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்குமானால் அது அற்புதங்களை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்குமானால் விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. அவனுக்கும் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, அவனுக்கு துன்பம், எனக்கு துன்பம் இல்லை. அவனை காட்டிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கிற ஒரு வசனத்தை காட்டுறேன். அப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 22. எல்லாரும் சத்தம் வாசிங்க. அறியும்படிக்கு எங்க வந்திருக்கு வாத? எங்க வந்திருக்கு? எகிப்துக்கு வந்திருக்கு. ஆனா எங்க வரல? கோசேனுக்கு வரல. கோசேன்ல யார் இருக்கிறா? இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. கோசேன்ல யார் இருக்கிறா? இஸ்ரவேல் மக்கள். பக்கத்துல தான். ஆனால் 10 வாதைகளும் எகிப்துக்கு வந்தது. ஆனால் ஒரு வாதை கூட, ஒரு பிரச்சனை கூட யாருக்கு வரவில்லை? கோசேனுக்கு வரவில்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற அந்த வசனம் திரும்ப வாசிப்போம். அந்த வசனத்தை, பூமியின் நடுவிலே கர்த்தர் என்பதை நானே என்பதை அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டிலே அந்நாட்களில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தினார். எங்கனாலும் வண்டு வரும். எங்க இந்த 10 வாதைகள் எங்கே வந்தது? எகிப்துக்கு வந்தது. ஆனால் கோசேனுக்கு வரல. உலகத்தில் அநேக துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்பீர்கள். வசனத்தின்படி இன்றைய நாட்களில் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறவர். யாருக்கு அதை காட்டுகிறார், யாருக்கு அதை கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம் பட்சமாய் இருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிற ஒரு வசனத்தை காட்டுறேன். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என்ன காண்பீங்களா? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதிருக்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுதான் மகிமை. அந்த மகிமை கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்குமானா வித்தியாசம் தெரியும். உங்கள் குடும்பத்துக்கு மற்ற குடும்பத்துக்கு வித்தியாசம் தெரியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய மகிமையை பெற்றிருக்கிற ஜனங்கள் நாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நீதிமான்கள் நாம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகிமையை பெற்ற நாம். வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். எப்போ காட்டுவார்? நீங்கள் நீதிமானாக இருக்கும் போது கர்த்தரை காட்டுவார். கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வரணும், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் நிரப்பப்படணும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிற வேதம் சொல்லுகிறது. அந்த புதிய கிருபை நான் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த ஆளுகை, அந்த தேவ பிரசன்னத்தின் மகிமை உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டாது. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு வசனம் சொல்லுது. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகள்.
அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதா, கர்த்தர் சமூகத்தில் உட்கார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை வருது, எனக்கு அந்த தீர்வை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த விடுதலையை கொடுங்க ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் வந்து உட்காரணும். நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். வாங்க, உபவாசம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணீர் குடியாமல் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் பிரச்சனை, ஏன் ஆண்டவரே துன்பம், ஏன் ஆண்டவரே திரும்ப திரும்ப இந்த காரியங்கள் நடக்குது, ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தில் இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்குது, கை கெட்டது வாய் கெட்ட மாட்டேனது, அநேக முயற்சி எடுக்கிறேன், அநேக பிரயாசப்படுறேன், அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறேன், எனக்கு இன்னும் அந்த விடுதலை வரலை ஆண்டவர். தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுதுதான் அந்த தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். அல்லேலூயா. யாத்திராமத்தில் புஸ்தகத்தில் வாசித்தோம். அவர் சொல்றாரு, தேவ மகிமை சீனாய் மலையில் இறங்க போகிறது, நீங்கள் 3 நாள் அளவு என்ன செய்யுங்க, உங்களை சுத்திகரியுங்கள். சுத்திகரிங்க. என்ன பிரச்சனைன்னு பாருங்க, என்னன்னு சோதிச்சு பாருங்க. என்ன ஆண்டவரே, என்னுடைய என்ன குறை இருக்கிறது, என்ன ஆண்டவரே, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு இந்த கஷ்டம் நீங்கணும், இந்த பொருளாதார பிரச்சனை நீங்கணும், இந்த பண கஷ்டம் நீங்கணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பொழுதுதான் அற்புதம் நடக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம், ஆனால் தேவ சமூகத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னா நேரம் கிடைக்க மாட்டேங்குது, நேரம் கிடைக்கல. ஓடுறோம் சம்பாதிக்கிறேன். நான் கேட்குறேன், சம்பாதிச்சு இப்போ என்ன 10 லட்ச ரூபா சேர்த்து வச்சிட்டிங்களா? இல்லை. வந்து உட்காருங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்க, ஏசப்பான்னு அவரை நோக்கி கூப்பிடுங்க. வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் தருவாரு. உங்க சமூகத்துக்கு என்ன வேணும், உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும், உங்க தொழிலுக்கு என்ன வேணும், உங்க வியாபாரத்துக்கு என்ன வேணும், உங்க காரியத்துக்கு என்ன வேணும், கர்த்தர் அன்றன்றைய நாளிலே அன்றன்றைக்கு நடத்துவார். பரமண்டல ஜெபத்தில் சீஷர்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நம்ம என்ன நினைக்கிறோம், நாளைக்கு வேண்டது இன்னைக்கு உட்காந்து உழைச்சிட்டு இருக்கிறோம். நாளைக்கு வேணும்ல பாஸ்டர், நாளைக்கு வேணும்ல பாஸ்டர். நான் இன்னைக்கு கர்த்தரை தேடு, நாளைக்கு உன்னதை கர்த்தர் நாளைக்கு பார்த்துக்கிடுவார். நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே என்று இயேசு சொன்னார். நம்ம கவலையெல்லாம் எதுக்கு? நாளைக்கு தான். அநேகர் பெண்கள் கவலைப்படுறது என்னன்னா, காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போது நைட் சாப்பாடு கவலைப்பட்டு இருப்பாங்க. முதல்ல காலை சாப்பாடு செஞ்சாச்சாம்மா, அது முதல்ல நல்லா சாப்பிடும், தோத்திரம் பண்ணுவோம். நைட் சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கிறோம். அநேகருடைய கவலை என்ன கவலை? நைட் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, காலை சாப்பாடு சாப்பிடுவோம். இன்றைக்கி மனிதர் பிசாசு என்ன இப்படி தான் பிடிச்சி வச்சுருக்கிறோம். தேவனை தேட நாளைக்கு என்ன செய்வோம், அதுக்கு என்ன செய்வோம். தூக்கி போடுங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நடத்துவார். நீங்களும் நானும் விசேஷமானவர்கள், பாக்கியவான்கள். ஏன்னா கொரோனா காலத்தில் எந்த வேலைக்கு போகாமல் 3 நேரம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம். அல்லேலூயா. அதனால கறி எடுத்து சாப்பிட்டோம். அன்னைக்கு தான் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டோம். யூடியூப்பை பார்த்து வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்டோம். ஆனால் சம்பளமே இல்லை, வேலைக்கே போகலை. கர்த்தர் நடத்தினாரா இல்லையா? இப்போவும் நடத்த வல்லவராக இருக்கிறார், இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்குமானால் காரியங்களை கர்த்தர் வாய்க்கிச்சு. இன்னைக்கு நமக்கு தேவை தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்குதா? நீதிமான்னு சொல்றேனே, தேவனுடைய மகிமை அந்த நீதிமானுக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமை வெளிப்படுதா? ஆண்டு சொல்கிற, ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை காட்டுவேன், நீதிமானுக்கும் துன்மார்க்கன் என்ன செய்வேன், வித்தியாசத்தை காட்டுவேன். இவன் வித்தியாசத்தில் யார் நீதிமான் யார் துன்மார்க்கன் என்பதை நான் தேவனை தேடாம, தேவனுடைய மகிமையை பார்க்காம, தேவனுடைய பிரசன்னத்தை உணராம என் வாழ்க்கையில் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்கிறனால பிரயோஜனம் இல்லை. ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பிசாசு ஓடிடுவான். அல்லேலூயா. பிசாசு நிற்க மாட்டான், ஓடிடுவான். இன்றைக்கி நமக்கு தேவனுடைய வல்லமையின் மகிமையின் பிரசன்னம் நமக்குள்ளே இருந்து ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நேராய் உங்களுடைய குடும்பத்தை அவர் நடத்த வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம் வேகமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் போட்டிருக்கா, உதித்ததுன்னு போட்டிருக்கா. சத்தம் கேட்கல, எனக்கு காது கேட்கல. உதித்தது, கர்த்தருடைய மகிமை
உதிக்க போகுதா? உதித்தது. அல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வேலை யார் வேலை? ஏன் வேலை. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ கர்த்தருடைய மகிமையாகவே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அந்த மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் அழைக்கும் போதே, தெரிந்து கொள்ளும் போதே கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்னிடத்தில் என்ன செய்தது? வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 2வது வசனத்தை வாசிப்போம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் உதிப்பார். ஜனங்களை மூடும், காரிருள் மூடும், பிரச்சனை மூடும், துன்பம் மூடும், கஷ்டம் மூடும், வேதனை மூடும், கண்ணீர் மூடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும்? அவர் உதிப்பாரு, அவர் எழுந்தருளுவாரு, அவர் பிரகாசிக்க ஆரம்பிப்பாரு. அவர் உள்ள வந்துட்டா போதும், எல்லாம் குறைவு நிறைவாய் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம கூட வரணும். என்னை கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. என்னை இப்போ முதலமைச்சர் மதுரைக்கு வந்திருக்காரு. நேற்று வந்தார். வரும்போது கேட்குறாரு, தேவதாஸ் சார், பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் வாங்க சார், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் வாங்க. நீங்கள் கேட்கலாம், சர்ச்சுக்கு என்ன பண்ணார்? 100 காணிக்க போட்டு போவார், வேற என்ன தரப்போகிறேன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சர்ச்சுக்கு வந்துட்டாருன்னா இந்த ரோடெல்லாம் போட்டுருவான். என்ன போட்டுருவான்? ரோடெல்லாம் போட்டுருவான், ரோடெல்லாம் போட்டுருவான். எனக்கு என்ன வேணும் இன்னைக்கு? இந்த முதலமைச்சர் வச்சு எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஆகணும்? இந்த ரோடை போடணும், நல்ல உயரமாக ஒரு ரோடை போடணும். வர்றேன்னு சொல்லிட்டாரு சார், அடுத்த வாரம் வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வருஷமாக நிற்பார், அங்கே நின்றுட்டு இருப்பார். சூறாவளி மாடு எங்கேன்னு கேட்டுட்டு இருப்பாரா? அவர் வர்றதுக்கு முன்னே இந்த ரோடெல்லாம் சரி பண்ணி, பாதையெல்லாம் சரி பண்ணி, லைட்டெல்லாம் போட்டு ஜகஜோ இந்த ஒரு ஏரியாவே என்ன செஞ்சிடும்? மாறிடும், மாறிடும். உண்மை தானே? உண்மை தானே? திருப்பரங்குன்றம் ரோடு, திருப்பரங்குன்றத்திலேருந்து அவனியாபுரம் வரைக்கும் ரோடை பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது. ஏன்னா மோடி வர்றாருன்னு சொல்லி நான் கிட்ட 8 ஸ்பீட் பிரேக்கை தாண்டி போனோம். எத்தனை ஸ்பீட் பிரேக்? 8, 10 ஸ்பீட் பிரேக்கை தாண்டி போனோம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கு 2 ஸ்பீட் பிரேக் இருக்குது. இந்த 1, 2, 3, 4, 5 ஸ்கூலுக்கு இருக்குது வரிசையாக. 5 ஸ்கூலில் 2 ஸ்பீட் பிரேக் இருக்குது. மோடி வந்தார், ஸ்பீட் பிரேக்கெல்லாம் எடுத்துட்டான். நான் பாட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதே போல் முதலமைச்சருங்க வந்துட்டாருன்னா போதும், என்னாகும்? ரோடெல்லாம் வந்துடும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உதிப்பாரு, கர்த்தர் உதிப்பாரு. 3வது வசனம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிறவனுடைய ராஜாக்களும் நடந்து வருவார்கள், வருவார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வெளிச்சம் பிரகாசித்த ஜனங்கள் ஓடி வருவாங்க. எனக்கு வெளிச்சம் பிரகாசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கணும். மகிமை பிரகாசித்தா போது உங்கள் வீட்டை தேடி ஜனங்கள் ஜெபிக்க ஓடி வருவாங்க. மகிமை பிரகாசித்தா போது விடுதலை நோக்கி ஜனங்கள் ஓடி வருவாங்க. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும்போது அநேக அற்புதங்கள் நடக்க ஜனங்கள் ஓடி வருவார்கள். இன்றைக்கு நாம் மங்கி எரிகிற திரியா இருக்கிறோம். நீங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டியவர்கள், பிரகாசத்தின் பிள்ளைகள். வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், வருவார்கள். அப்போ ஆண்டவர் நம்ம எப்போது எப்படி வச்சிருக்கிறார்னா, ஒளியாக வச்சிருக்கிறார், பிரகாசிக்கிற சுடராக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். யோவான் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் வெளியேறணும்னா, பிரச்சனை எல்லாம் மாறணும்னா, அந்த ஒளி உள்ள வரணும். ஒளி எப்படி வரும்? திறந்து கொடுத்தா தான் ஒளி உள்ள வரும்.
உங்கள் வீட்டில் இருக்க ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டிங்கன்னா வெளிச்சம் உள்ளே வருமா? வராது. அப்போ ஜன்னலை திறக்கணும். கதவுகளை திறக்கும் போது என்ன செய்யும்? வெளிச்சம் உள்ளே பிரகாசிக்கும். தேவன் உள்ளே வரணும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜீவன் உள்ளவர். எந்த மனுஷனையும் எந்த ஜீவனையும் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவாயிருந்தது? ஒளியாயிருந்தது, பிரகாசிக்கிறதா இருந்தது. அந்த பிரகாசிக்கிற தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள அந்த மகிமையாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது அது என்னவாய் மாறுகிறதாம்? 5ஆம் வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவன் பிரகாசிக்கணும், பிரகாசிக்கணும். மறுரூப மலைக்கு இயேசு கிறிஸ்து 3 பேரை கூட்டிட்டு போனார். எத்தனை பேர் கூட்டிட்டு போனாரு? யாரை கூட்டிட்டு போனாரு? பேதுரு, யோவான், யாக்கோப், 3 பேரையும் கூட்டு போனார். எதுக்கு 12 சீசரில் 3 பேரை கூட்டு போனால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, ஒரு 3 பேரை மட்டும் நான் கூட்டு போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க, டூர் போயிட்டு வரோம், மெட்ராஸ் போயிட்டு வரோம், ஊட்டி போயிட்டு வரோம், கொடைக்கானல் போயிட்டு வருவோம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன பாஸ்ட் அங்கே மட்டும் கூட்டு போகிறாரு? இது எல்லாருக்கும் இருந்த கேள்வி இருந்தது. ஏன் கூட்டு போனாருன்னா, இந்த 3 பேர் இயேசுவை விட்டு வெளியே போகவே இல்லை. இயேசு எங்கே போனாலும் கூடவே போனாங்க. அல்லேலூயா. இயேசு எங்கே போனாலும் அந்த 3 பேர் இருப்பாங்க. மற்ற எல்லாரும் எங்கே ஓடிடுறாங்க? அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே வேலை இருக்குது, ஜெபத்துக்கு வாங்க. நீங்கள் போகிறீங்கல்ல, ஜெபத்துக்கு வாங்க. பாஸ்டர் வேலை இருக்குது, ஜெபத்துக்கு வாங்க. பாஸ்டர் பிள்ளைகளுக்கு இது பண்ணணும், ஜெபத்துக்கு வாங்க. அது வேலை, இந்த வேலை, அந்த வேலை, இந்த வேலை. அப்போ பார்க்குறாரு, யாரெல்லாம் ஜெபத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். பேதுருவும் யோவானும் யாக்கோவும் எங்கே போனாலும் கூட இருந்ததுனால தான் அவங்களை கொண்டு போய் அந்த மறுரூப மலையை காமிச்சார், அந்த மகிமையை காண்பிச்சார். எலியாவின் சத்தத்தை கேட்க பண்ணினார், மோசேனுடைய சத்தத்தை கேட்க பண்ணினார். தேவனே பேசுகிறதை அவர்கள் பார்த்தார்கள். அந்த அனுபவம் தான் வரணும் நமக்கு. அந்த அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அவரோடு கூட இருக்கும்போது தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு வேலை இருக்குது, உண்மைதான். உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உண்மைதான். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உண்மைதான். இதன் மத்தியிலும் நாம் தேவனை தேட வேண்டும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த மகிமையை பார்க்கணும்னா சும்மா பார்க்க முடியாது. நாம் அவரோடு கூட நேரம் செலவு பண்ணணும், அவரோடு கூட ஜீவிக்கணும், அவரோடு கூட வாழணும், அவரோடு கூட இடைப்படணும். அவரோடு கூட நாம் இருக்கும்போது தான் அந்த மகிமை நமக்குள்ள இருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். அந்த மகிமை நமக்குள்ள என்ன செய்யும்? வெளிப்படும். திரும்ப ஏசாயாக்கு வருவோம். ஏசாயா 60க்கு வாங்க. இப்போ வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பாரு. சத்தம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரதி உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். வசனம் சொல்லுது, உன் கண்களை ஏறெடுத்து பாரு. தேவ மகிமை வந்துருச்சுன்னா என்ன நடக்குமா? அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி யாரிடத்தில் வருவார்கள்? உன்னிடத்திலே. என்கிட்ட வருவாங்க. தேவ மகிமை இருந்துச்சுன்னு சொன்னா உங்களை பார்த்து ஓடுறாங்களா? இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு ஓடுறாங்களா? நீங்கள் தான் கேட்டு பார்க்கணும். என்னை நோக்கி ஓடி வரானா, தெரு தாண்டி ஓடுறானான்னு. தேவனோட மகிமை இருந்த ஜனங்கள் ஓடி வருவார்கள். தேவ மகிமை இருந்த உங்களை ஜனங்கள் தேடி வருவார்கள். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தை வாசிக்கும். இப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். 6ஆம் வசனத்தை வாசிப்பு எல்லாரும் சேர்ந்து. ஒட்டகங்களின் ஏராளம் மீதியான் எப்பாத் தேசத்தின் வேகமாய் ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கங்களையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆண்டோட மகிமை வந்துச்சுன்னா எல்லாம் வருமா? எல்லாம் வரும். என்னென்ன வேணுமா எல்லாம் வரும். என்ன வருமா? ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னையும் தூப வர்க்கத்தையும். சத்தமாக சொல்லுங்களேன். பொன்னையும் தூப வர்க்கத்தையும். யாராருக்கெல்லாம் பொண்ணு வேணும்? சத்தமாக சொல்லுங்க. பொன்னையும் தூப வர்க்கத்தையும். வாங்க போவீங்கன்னு போட்டிருக்க, கொண்டு வருவார்கள்னு போட்டிருக்கா.
தேவ மகிமை இருந்தால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தின் மகிமை உங்களுக்குள்ள இருந்து தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டாம், நீங்கள் எங்கெங்கன்னு தேட வேண்டாம், உங்களிடத்தில் தேடி வரும். தேவ மகிமை உங்களை தேவன் பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து என்ன செய்வார்களாம்? 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்போ இந்த சபை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க மகிமையாய் பிரகாசிக்கும் போது, சுடர்களாய் பிரகாசிக்கும் போது உங்களிடத்துல தேவன் அநேக நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பாரு, அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் ஆடுகளையும் கடாக்களையும் மிருகங்களையும் ஜீவன்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு எங்க வரணுமா? தேவனுடைய ஆலயத்திலே வந்து. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்களை மகிமையாய் நிரப்புகிறவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனுடைய ஆலயம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சபைக்கு யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? சபைக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் மகிமையாய் பிரகாசிக்கும் போது அந்த வருகிற நன்மைகளை, தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தேவனிடத்தில் வந்து கொடுக்க முடியும். ஆனால் இப்போ சபை தேவையோடு இருக்குது. சபைக்கு அநேக தேவைகள் இருக்குது. ஏன் தேவைகளோடு இருக்குது? நீங்கள் இன்னும் இந்த மகிமையின் பிரசன்னத்தினாலும் மகிமையின் நிறைவினாலும் இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் எங்கே கொண்டு வந்து கொடுப்பீங்க? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் முதலாவது இந்த தேவனுடைய மகிமையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை சபையில கொண்டு வந்து மகிமையால் நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமையாய் வைக்கிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை மூடுகிறார். தேவனுடைய மகிமை உங்களை நிறைவாய் நடத்துகிறது. தேவனுடைய மகிமையில் உள்ள காரியம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு வேணும், ஆண்டவரே இந்த தேவ மகிமை எனக்குள்ள நிரப்புங்க கர்த்தாவே. சில வசனத்தை நான் வாசித்து ஜெபம் பண்ணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் இதை வாசிக்கணும். எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கணும். எடுக்க முடியலன்னா ஸ்க்ரீனில், டிவியில் வர ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள். 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். 5வது வசனத்தை எல்லாரும், சிறியோர் முதல் பெரிய எல்லாரும் வாசிக்கிறோம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அது ஏகமாய் காணும். ஹல்லேலூயா. யாருக்குள்ள மகிமை வெளியரங்கமாகும்? யாருக்குள்ள தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும்? யாருக்குள்ள? எனக்குள்ள. அல்லேலூயா. எனக்குள்ள தேவனுடைய மகிமை என்ன செய்யும்? வெளியரங்கமாகும். எனக்குள்ள தேவனுடைய மகிமை என்ன செய்யணும்? வெளியரங்கமாய் மாறணும். எனக்குள்ள தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் மாற வேண்டும் கர்த்தாவே. எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் மாறணும் ஆண்டவரே. எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை எனக்குள்ளிருந்து வெளிப்படணும் கர்த்தாவே. எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணும். அப்படியே ஜெபம் பண்ணும். எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணும். எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். எனக்குள்ளிருந்து அற்புதங்கள் நடக்கணும். என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். என் குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கணும். அதை வெளியரங்கமாய் மாறணும். அதை மாம்சமான யாவரும் பார்க்கணும். அதை ஏகமாய் ஜனங்கள் பார்க்கணும். ஏகமாய் ஜனங்கள் பார்க்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும். எதிர் வீட்டுக்காரன் பார்க்கணும். என் சொந்தக்காரன் பார்க்கணும். எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படணும். எனக்குள்ளும் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். எனக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படணும். எனக்குள்ளும் தேவனுடைய மகிமை வெளிப்படணும்.
வெளிப்படணும். தேவனுடைய மகிமை எனக்குள்ள வெளிப்படுவதாக, எனக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா ஜோமனம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமை உங்களை சும்மா இருக்க ஒட்டாது. தேவனுடைய மகிமை உங்களை சும்மா இருக்க விடாது. இந்த தேவனுடைய மகிமை அற்புதங்களை கொண்டு வரும். இந்த தேவனுடைய மகிமை விடுதலை கொண்டு வரும். இந்த தேவனுடைய மகிமை ரட்சிப்பை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை சமாதானத்தை கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை என் குடும்பத்துக்குள்ள வெளிப்படட்டும், என் சபைக்குள்ள வெளிப்படட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்படட்டும், என் பிள்ளையோட வாழ்க்கையில வெளிப்படட்டும். இந்த தேவனுடைய மகிமை வெளிப்படணும். ஜனங்கள் யாவரும் பார்க்க வேண்டும். ஜனங்கள் யாவரும் பார்க்க வேண்டும். ஜனங்கள் யாவரும் பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14:21 வாசி. 14:21 எல்லாம் எடுத்துக்கலீங்களா? எடுத்துக்க. இப்போ வாசிக்கலாம். எல்லாம் வாசிங்கம்மா. சத்தம். பூமி எல்லாம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதே வசனை ஆபகுக்கு 2:14 வாசிங்க ஒருத்தர். ஆபகுக்கு 2:14. ஆபகுக்கு 2:14. ஆபகுக்கு 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நீங்க தேவ மகிமையால் நிரப்பப்படும் போது இந்த தேவனுடைய மகிமை இந்த பூமி முழுவதுமாய் நிரம்பும். நீங்கள் இருக்கிறதுனால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆசீர்வதிக்கப்படும், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த தேவனுடைய மகிமை எனக்குள்ளிருந்து கடந்து போக வேண்டும். எனக்குள்ளிருந்து என் பக்கத்து வீட்டுக்குள்ள போகணும். எனக்குள்ள சொந்தக்காரங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை போகணும். விடுதலையை கொண்டு வரணும், ரட்சிப்பை கொண்டு வரணும். எல்லாம் ஜோபனம், எல்லாம் ஜோபனம். இயேசுவின் நாமத்தினால் பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த தேவனுடைய மகிமை எனக்குள்ள, தேவனுடைய மகிமை எனக்குள்ள வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜோமனம், எல்லாம் ஜோமனம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மகிமையின் பிரசன்னை நிரப்பட்டும் கர்த்தாவே. மகிமையின் பிரசன்னை நிரப்பட்டும். மகிமையின் பிரசன்னை நிரப்பட்டும். மகிமையின் பிரசன்னை நிரப்பட்டும். மகிமையின் பிரசன்னமே நிரப்பட்டும். மகிமையின் பிரசன்னமே நிரப்புவதாக. மகிமையின் பிரசன்னை நிரப்புவதாக. எல்லாரும் வாய்களுக்கு